அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 3ஆம் பகுதியின் 3வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல் ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் என்னும் அறிஞர் பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களின் ஆய்வு நூல். தமிழ் நிலப்பரப்பின் பண்டைய வாழ்க்கையை அறிய உதவும் இலக்கியங்களாக சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்ட சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட இலக்கியங்கள் என்ற பொருளில் இந்த இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்கிறார்கள். சங்கம் என்ற ஒன்று இருந்தது என்பது உண்மையா அல்லது புனைவா? இருந்தது எனில் சங்கம் ஒன்றா மூன்றா என பல விவாதங்கள் தமிழியல் ஆய்வு புலத்திலே உண்டு. பாட்டும் தொகையும் எனப்படும் சங்க இலக்கியம் 18 நூல்களினுடைய பெரும் தொகுப்பு. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 18 தொகுப்புகள் இதனுள் அடங்குகின்றன. இந்த தொகுப்புகளும் அன்றைக்கு பாடப்பட்ட பாடல்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவையாகவே இருக்கின்றன. இந்த தேர்ந்தெடுப்பில் இருந்த கருத்தோட்டங்களை அடிப்படையாக வைத்து தொகுப்பு அரசியல் என்று பேசியிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஆகவே சங்ககாலம் குறித்த நாம் காணும் சித்திரம் தொகுப்பாளர்களின் அரசியல் சார்பு நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களினுடைய சித்திரம்தான். இந்த சிந்தனையோடு தான் நாம் சங்க இலக்கியங்களை அணுக வேண்டும். சங்க இலக்கியங்கள் காட்டும் காலப்பகுதியும் ஏறத்தாழ 500 ஆண்டுகள் பெரும் பரப்பு ஆகும். மாறுதல்களினுடைய காலமாகிய கிபி 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளின் சமூகம் எவ்வளவு அபரிமிதமான மாற்றங்களை அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். தொழிற்புரட்சியும் தொழிற்புரட்சிக்கு பிந்தைய சமூக மாற்றமும் மிக வேகமானது. இந்த அளவிலான வேகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை என்றாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற விதியின் அடிப்படையில் நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, எனவே 500 ஆண்டு காலத்தில் சமூகம் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்தை நோக்கி மாறுகிறது என்பதற்கான சுவடுகள் சங்க இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. இனக்குழு வாழ்க்கை தனது இறுதி மூச்சை விட்டு கொண்டிருந்த காலம் சங்ககாலம். இனக்குழுவின் பண்பாட்டு எச்சங்கள் விட்டகுறை தொட்டகுறையாக வழக்கில் இருந்த காலம் அது. உடைமை சமூகத்தினுடைய திரட்சியாக அரசு உருவாக்கமும் அதன் நீட்சியாக பேரரசு உருவாக்கமும் நிகழ்ந்த காலம் அக்காலம். எனவே அக்காலத்தில் அரசியல் மோதல்கள் மட்டும் நிகழவில்லை, பண்பாட்டு மோதல்களும் நிகழ்ந்தன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனவே உடைமை வர்க்கத்தின் பண்பாட்டிற்கும் இனக்குழு பண்பாட்டிற்கும் மோதல்கள் எழுந்தன. அவற்றின் சுவடுகளை நாம் சங்க இலக்கிய தொகுதிகள் முழுவதும் காண முடியும். சங்க இலக்கியம் முன்வைக்கும் வழக்காறுகள் அக்காலகட்டத்தைச் சேர்ந்தவை மட்டுமல்ல என்பது அறிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களுடைய கருத்து. சங்க இலக்கியம் தமிழர்களினுடைய மூதாதைகளின் நினைவு தொகுதியாகவும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் அதை கற்க வேண்டும் என்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன். சிந்துவெளி விட்டதும் சங்க இலக்கியம் தொட்டதும் என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நண்பர்களே. ஆகோல் எனப்படும் ஆணிரை கவர்தல் அல்லது பசுக்களை கவர்தல் அல்லது கால்நடைகளை கவர்தல் என்பது எவ்வாறு பெருங்கற்கால நாகரிகத்தில் இருந்தது, அது பிற்கால புறத்திணை இலக்கிய மரபில் எவ்வாறு முன்வைக்கப்பட்டது என்பதை குறித்த நுட்பமான ஆய்வே ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் என்னும் இந்நூல். சமூக நடைமுறையாக இருந்த ஆகோல் தொல்காப்பியர் காலத்திலே வெட்சி எனும் புறத்திணை இலக்கிய துறையாக முன்வைக்கப்படுகிறது. அதாவது கால்நடைகளை கவர்ந்து போவது என்ற நடைமுறையும் அதை மீட்டெடுக்கும் நடைமுறையும் இணைந்தே வெட்சி எனப்படுகிறது. பிற்கால புறத்திணை இலக்கிய வளர்ச்சியில் ஆணிரை கவர்தல் என்பது வெட்சி என்றும் ஆணிரை மீட்டல் என்பது கரந்தை என்றும் கொள்ளப்படுகிறது. ஒரு சமூக நடைமுறை பிற்காலத்தில் இலக்கிய நடைமுறையாக பரிணாமம் கொள்ளும் அற்புத நிலைகளை
மிகவும் நுட்பமாக விவரிக்கிறார் அறிஞர் ராஜ்கௌதமன். அதைப் போலவே இனக்குழு வாழ்க்கையினுடைய களவு ஒழுக்கம் பிற்கால இலக்கிய மரபில் எவ்வாறு வரவு வைக்கப்படுகிறது என்பதையும் அவர் விளக்குகிறார். சுருங்கச் சொன்னால், பாணர் மரபு வழக்கில் இருந்த ஒரு சமூக நடைமுறை புலவர் மரபில் அடைந்த பண்பு ரீதியான மாற்றங்களை நுண்மான் நுழைபுலம் கொண்டு விளக்குகிறார் ராஜ்கௌதமன். ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் என்னும் இந்நூலை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கிறது. முதற் பதிப்பு 2018 ஆண்டு, பக்கங்கள் 84. ராஜ்கௌதமன் 1950 ஆண்டு பிறந்த ராஜ்கௌதமன் தமிழின் தலை சிறந்த பண்பாட்டு ஆய்வாளர்களில் ஒருவர். தலித் சிந்தனையாளர், புனைவு படைப்பாளர். எஸ். புஷ்பராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜ்கௌதமன் புதுவை மாநிலத்தில் அரசு கலைக்கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர். தமிழ் ஆய்வு புலத்தில் மிக முக்கியமான குறுக்கீடுகளை செய்த பெருமைக்கு உரிய ஆய்வாளர் ராஜ்கௌதமன். அவரது தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு என்னும் நூல் சங்க இலக்கியத்தை முற்றிலுமாக புதிய கோணத்தில் நம்மிடம் அறிமுகப்படுத்துவது. சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் படித்த காலத்தில் பேராசிரியர் வி. அரசு அவர்களினுடைய முன்னெடுப்பில் நடந்த கங்கு என்னும் தொடர் நிகழ்வின் தொடக்க புள்ளியாக ஜெயமோகனின் விஷ்ணுபுரம் நாவலுக்கான விமர்சன கூட்டத்திற்கு வந்திருந்தார் ராஜ்கௌதமன். இந்தா வருகிறார், அந்தா வருகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ராஜ்கௌதமன் புதுச்சேரியிலிருந்து பேருந்து பிடித்து சற்றே கால தாமதமாக சிவப்பேரிய கண்களோடு வந்து சேர்ந்தார். அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு இப்போதும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கிறது. மனுஷன் விஷ்ணுபுரத்தை துவைத்து காய போட்டு விட்டார். அன்றைக்கு வந்த நாவல்களில் மிக பெரிதான செங்கல் சைஸில் இருந்த விஷ்ணுபுரம் சங்கர மடத்து கௌபீனம்தான் என்பதை நிறுவினார் ராஜ்கௌதமன். அந்த பீத்துணியைத்தான் தத்துவம், ஈயம், பித்தளை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றார். ராஜ்கௌதமன் போட்ட போட்டில் நாவலாசிரியரும் அவருடைய சிஷ்ய கோடிகளும் பேந்த பேந்த விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது இப்போதும் என்னுடைய மனக்கண்ணில் எழுகிறது. ஒரே ஒரு குறிப்பு. விஷ்ணுபுரம் வெளிவந்த அந்த ஆண்டில் நடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் RSSின் விஜயபாரதம் ஸ்டாலில் விஷ்ணுபுரம் கம்பீரமாக வீற்றிருந்ததை முதலாக கண்டு சொன்னது நான்தான். கண்காட்சி வளாகத்தில் எதிர்ப்பட்ட எழுத்தாளர் அண்ணன் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களிடம் நான் இதை சொல்ல பிறகுதான் அது பரபரப்பானது. இப்படிப்பட்ட சில அரிய கண்டுபிடிப்புகளை அடியேன் அவ்வப்போது நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை தன்னடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்வது என் கடமையாகிறது. நண்பர்களே, ராஜ்கௌதமனின் நூல்கள்: க. அயோத்திதாசர் ஆய்வுகள், பாட்டும் தொகையும் தொல்காப்பியமும் தமிழ்ச் சமூக உருவாக்கமும், தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு, அறம் அதிகாரம், அ. மாதவையா, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக, கலித்தொகை பரிபாடல் ஒரு விளிம்பு நிலை நோக்கு, ஆரம்பக்கட்ட முதலாளியமும் தமிழ்ச் சமூக உருவாக்கமும் என்ற இந்த ஆய்வு நூல்களை தவிர புதின படைப்புகளையும் தன் வரலாற்று நோக்கிலே எழுதியவர் ராஜ்கௌதமன். சிலுவைராஜ் சரித்திரம் உள்ளிட்ட அவருடைய புனைகதை படைப்புகள் மிக முக்கியமானவை. நண்பர்களே, இந்த நூலிலே 2 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் என்பது. 2 பாணர் புலவர் மரபுகளில் களவு என்பது. இந்நூலுக்கு ராஜ்கௌதமன் ஒரு பத்தி அளவிலான ஒரு முன்னுரையை NCBH பதிப்புக்காக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதில் தன்னுடைய சங்க இலக்கியம் குறித்த எழுத்துக்களை ஒரு சிலரே படித்து வந்திருக்கிறார்கள் என்கிறார். தன்னுடைய நூல்களை தமிழ்ச் சமூகத்தில் இளைஞர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஆர்வத்தோடு படித்ததாக தெரியவில்லை என்கிறார். எங்கள் முதுகலை படிப்பு காலத்தில் சங்க இலக்கியத்தில் இயற்கை, காதல் போன்ற வாசிப்பில் இடைநிறுத்தி எங்களை சப் சப் என்று செருப்பால் அடித்த படைப்பு அறம் அதிகாரம். அந்த நூல் அடித்த அடியின் விறுவிறு சுறுசுறு இன்னும் எங்கள் தசையில் தங்கியிருக்கிறது. ஆனால்
எதிர்பார்த்த அளவிற்கு தமிழ் இளைஞர்கள் ஆர்வத்தோடு படிக்கவில்லை என்று ராஜ் கௌதமன் குறிப்பிடுவது வருத்தமளிக்கும் உண்மைதான். தமிழ் இளைஞர்கள் பிறகு என்னதான் செய்தார்கள்? ராஜ் கௌதமன் இப்படி சொல்லுகிறார். அவர்கள் சமகால சாதி மத பூசல்களில் திசை தெரியாதபடி திரிகிறார்கள். இதனை வேரிலிருந்து புரிந்திட அகவல் பழந்தமிழ் பாடல்களை பற்றிய ஆய்வு நூல்களை படிப்பது இன்றியமையாததாகும். பாராட்டுக்கள் வேண்டாம், விமர்சனங்களும் இன்னும் ஆழங்கால் படுதலுமே வேண்டும் என்கிறார் ராஜ் கௌதமன். 2008 இந்த நூலுக்கு அவர் எழுதிய முன்னுரையில் பல்வேறு செய்திகளை பேசுகிறார். முதல் கட்டுரையாகிய ஆகோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் என்னும் கட்டுரை சங்க இலக்கியத்தில் ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் என்னும் அடிக்கருத்தில் புலவர்கள் பாடிய பாடல்களை பற்றி விரிவாக அமைகிறது. புலவர்கள், தொல்காப்பியம், உரையாசிரியர்கள் ஆகியோருடைய பார்வைகளை தாண்டி தொல்லியல் மற்றும் மானிடவியல் நோக்கில் அணுகி சில முடிவுகளை கண்டடையும் முயற்சியே இக்கட்டுரை என்கிறார் ராஜ் கௌதமன். தமிழக மலை காட்டுப்பகுதிகளில் வேடர், எயினர், மழவர், மறவர் என்ற பெயர்களில் சுட்டப்படும் வேடர்கள் இக்குழு வாழ்க்கை முறையில் வாழ்ந்து வந்ததை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன என்கிறார் அவர். இந்த குழுவினர் பற்றி 2 விதமான பார்வைகள் சங்க இலக்கியங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்கிறார் ராஜ் கௌதமன். அதாவது வறுமை, கொடுமை, களவு, மரம், முரட்டு பண்பு மற்றும் புலன்சார் வாழ்க்கையாக நன்மைக்கு எதிரான தீமையாக இவர்களுடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் பலர். சில புலவர்கள் இவர்களினுடைய குழு வாழ்க்கையின் மனித இணக்கம், விருந்து பேணுதல், குருதி உறவு, பகிர்ந்து உண்ணுவது, உடலின் வலிமை, வீரம், வேந்தர்க்கு அஞ்சாமை, பாணர் மற்றும் இரவலரிடம் பரிவு என்று நேர்மையாக மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்று இந்த 2 விதமான பார்வையும் சங்க இலக்கியங்களிலே பதிவாகியுள்ளதை ராஜ் கௌதமன் எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, வேட்டுவ குடியை பற்றிய மதிப்பீடுகளை ஆய்வு செய்வது தன்னுடைய நோக்கம் அல்ல என்கிறார் ராஜ் கௌதமன். மாறாக அம்மக்களை பற்றிய புலவர் மரபில் காணப்படும் சில சிக்கல்களையும் புலவர் பதிவுகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய பாணர் மரபு என்னும் வாய்மொழி கிடங்கு பற்றியும் அந்த பாணர் மரபின் சமூக அடிக்கட்டுமானம் பற்றியும் அதன் தொன்மை பற்றியும் ஆராய்வதே இந்நூலின் நோக்கம் என்கிறார். ஆணிரை கவர்தலும் மீட்டலும் இனக்குழுக்களுக்கு இடையில் வாழ்வாதார பிரச்சனையாக இருந்துள்ளன. இது பெருங்கற்கால நாகரிகத்தில் உருவானது என்கிறார் அவர். வேளாண் உற்பத்தியும் உற்பத்தி சார்ந்த நில உடைமை சமூக உறவுகளும் மேலாண்மை பெற்ற பிறகு ஆகோல் பூசலானது ஆட்சியாளர்கள் போரில் கையாளக்கூடிய ஒரு சம்பிரதாயம் ஆயிற்று, ஒரு மரபு ஆயிற்று என்பதாக அவர் குறிக்கிறார். எனவே ஒரு சமூக நடைமுறையாக இருந்தது இப்போது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த நூல் வழங்கக்கூடிய முடிவுகள் தற்காலிகமானவை, டென்டேட்டிவ் என்றாலும் மேலும் அறிவியல் புலங்களோடு ஆராய்வதற்கான முன் தரவுகளாகவோ கருதுகோள்களாகவோ இருக்கத்தக்கவை என்று குறிப்பிடுகிறார் ராஜ் கௌதமன். பெருங்கற்கால நாகரிக வாழ்வினுடைய தொடர்ச்சியும் எச்சங்களும் சங்க பாடல்களில் பதிவாகியிருக்கின்றன. இந்த புலவர் மரபின் பதிவுகளுக்கு மூலமாக தொன்மை வாய்ந்த வாய்மொழி மரபு வழிவந்த பாணர் மரபு என்ற ஒன்றை செயல்படும் கருதுகோளாக கூறலாம் என்கிறார் அவர். ஆணிரை கவர்தலும் வெட்சி, ஆணிரை மீட்டலும் கரந்தை இனக்குழுக்களுக்கு இடையிலான பூசல் என்கிறார் அவர். வெட்சிதானே குறிஞ்சியது புறனே என்று தொல்காப்பியம் இதை விளக்க முனைகிறது. வேந்துவிடு முனைஞர் வேற்று புலம் களவின் ஆ தந்து ஓம்பல் மேவற்று ஆகும் என்று தொல்காப்பிய பொருளதிகார புறத்திணை இயல் 2வது நூற்பா குறிப்பிடுகிறது. அதாவது இது வன்புலம், புன்புலம், அருமிளை, அருமுனை ஆகிய வறண்ட அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் சிற்றூர்களில் வாழ்ந்த தொல்குடி தலைவர்களான நெடுந்தகைகளுக்கு வேந்துவிடு தொழில் சார்த்தி இது கூறப்பட்டுள்ளது என்கிறார் அவர். வேந்தர்கள் பிறர் மீது போர் தொடுக்கப் போவதற்கான அடையாளம் போல வெட்சி பூசலை தொடங்கினார்கள் என்ற கருத்து உள்ளது என்பதையும்
ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். தொல்காப்பியத்திற்கு கரந்தை போர் பற்றிய ஓர்மை இருந்தது என்பதற்கு ஆ பெயர்த்து தருதல் என்பது சான்றாகும் என்கிறார். தொல்காப்பியம் இட்ட இலக்கண தடத்தில் பின்னர் தோன்றிய புறப்பொருள் வெண்பாமாலை கிபி 9ஆம் நூற்றாண்டு புறத்திணை துறைகளை விரிவாக ஆராய்ந்து விதிகளின் வரையறைக்குள் வைத்து வழங்கியுள்ளது என்கிறார் அவர். நண்பர்களே, புறப்பொருள் வெண்பாமாலை சங்க இலக்கிய பாடல்களிலே இருந்து எடுத்துக்காட்டு செயல்களை தரவில்லை என்பதை நாம் அறிவோம். தொல்காப்பிய புறத்திணைகளோடு கரந்தை, நொச்சி போன்ற திணைகளையும் அன்பின் ஐந்திணைகளுக்கு ஒவ்வாத கைக்கிளை பெருந்திணைகளையும் புறப்பொருள் வெண்பாமாலை இணைத்து கொண்டுள்ளது எனலாம். சங்க இலக்கியம் உருவான காலத்து சமுதாயம் வெகுவாக மாறிவிட்ட காலத்தில், மாறிவிட்ட சூழலில் புறத்திணை துறைகளையே ஆய்வு பொருளாக கொண்டு இலக்கண விருத்தி செய்யும் ஒரு புதிய இலக்கண கிளை மரபிற்கு புறப்பொருள் வெண்பாமாலை சான்றாக தெரிகிறது என்கிறார் ராஜ்கௌதமன். வாய்வழியாக வந்த பாணர் மரபில் பல தலைமுறைகளாக தொடர்ந்து கொண்டிருந்த ஆகோல் என்னும் ஆணிரை கவர்தலும் மீட்டலும் ஆகிய இனக்குழுக்களின் பாடல் அடிக்கருத்து வேந்தர் ஆட்சியில் மேலெழுந்த புலவர் மரபால் அரசவையில் பாடப்படுவதற்கான திணை துறை சம்பிரதாயமாக மாற்றப்பட்டதை அவதானிக்கலாம் என்கிறார் அவர். புறநானூற்றின் கரந்தை பாடல்களை முன்வைத்து இக்கருத்தை விரிவாக விவாதிக்கிறார் ராஜ்கௌதமன். பெரிதும் வில் அம்பு கொண்டு இரவு நேரத்தில் ஒளிந்து பதுங்கி கால்நடையாக சென்று வேற்றூரில் ஆணிரைகளை கவர்ந்து விடியற்காலையில் ஊர் வந்தார்கள் வெட்சி வீரர்கள். ஆணிரையை மீட்கும் கரந்தையோன் வாளும் கழலும் கொண்டவனாகவும் இருந்திருக்கிறான். இலை புதை பெருங்காட்டு தலை கறந்திருந்த வல்வில் மறவர் ஒடுக்கம் காணாய் என்று காட்டில் ஒளிந்து காத்திருக்கும் வெற்றியோர் வில்லுடை மறவர்களாகவும் புலவர்கள் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, வாளும் கழலும் அரச வீரர்களினுடைய சின்னங்களாக இருக்கின்றன. வில்லும் அம்பும் புன்புல பகுதி இனக்குழு மக்களாகிய வேடர் ஆகியோரினுடைய கருவிகளாக இருக்கின்றன. இந்த வாள் எதிர் வில் என்கிற இந்த எதிர் முரண் இவ்வாறு இரண்டு பகுதியினருக்கும் எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ளலாம். வெட்சி கரந்தை பாடல்களில் தலைவன் பெயர் கூறப்படவில்லை. ஊர் பெயர் பற்றி அன்றி அவனது பௌதீக உடல் அடையாளமே ஓரிரு சொற்களில் காட்டப்பட்டுள்ளன என்கிறார் ராஜ்கௌதமன். இறந்தோரை புதைத்த இடத்தில் நெடுகல் நடுவது பெருங்கற்கால நாகரீகம். இதன் இறுதி நிலை நடுகல். பாணர்களுக்கும் ஆணிரை கவர்ந்த இனக்குழுக்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவு நிலைகளை பாடல்களினுடைய துணை கொண்டு எடுத்து காட்டுகிறார் ராஜ்கௌதமன். ஆணிரை கவர்தலும் மீட்டலும் இனக்குழு சமூகங்களுக்கு இடையில் நடந்த பூசல் என்று அனுமானிக்கலாம் என்கிறார். வடக்கே ரிக்வேத சங்கீதைகள் பலவற்றிலே வர்ணிக்கப்படுகிற கால்நடை கொள்ளை, பூசல் ஆகியன போல் தமிழ் புலவர் மரபில் நேரடியாக தெளிவாக இல்லை என்கிறார் ராஜ்கௌதமன். ஆனால் புலவர் மரபுக்கு முந்தைய தொல்குடி பாணர் மரபில் ரிக்வேத சங்கீதைகளை போன்ற நேரடியான ஆகோல் பூசல்களை பற்றிய பாடல்கள் இருந்திருக்கலாம் என்கிறார் அவர். வன்புல பகுதிகளில் வாழ்ந்த கால்நடை வளர்ப்பு இனக்குழு சமூகங்களுக்கு இடையில் நடந்த போராட்டமாக இது இருக்கிறது என்கிறார். நண்பர்களே, வெட்சித்திணையில் உண்டாட்டு எனப்படும் பகிர்ந்து குடித்து உண்டு ஆடும் கொண்டாட்டத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் ராஜ்கௌதமன். வெட்சியை தொடர்ந்தே கரந்தை. வெட்சியே தொடக்கமாகிறது. இது கரந்தையாக தொடராமலும் போகலாம் என்கிறார். வேடனினுடைய உடல் தோற்றம், அவனது செயலின் பெருமதி, அவனது ஊரில் அதிகாலையில் மத்து கடையும் ஒலி எழுதல் ஆகியவை வெட்சி போர் புரிந்த இனக்குழு கால்நடை வளர்ப்பு இனக்குழுவாக இருந்தது என்பதற்கு சான்று என்கிறார். பாணர் மரபின் வாய்வழி பண்பிலிருந்து புலவர் மரபு இரண்டு கருத்தால் மாறுபடுகிறது என்பதை
அகநானூற்றினுடைய 101, 311, 393 முதலான பாடல்களை முன்வைத்து விவாதிக்கிறார் ராஜ்கௌதமன். 2 கருத்துக்களில் பாணர் மரபும் புலவர் மரபும் மாறுபடுவது தெரிகிறது என்கிறார். 1, தனது வில்லால் ஆணிரையை கவர்ந்து வந்த இனக்குழுவின் தலைவன் ஆழ்வினையின் பொருட்டு ஊரை விட்டு அகன்றதில்லை, அரண் ஏதும் கைப்பற்றியதும் இல்லை. 2, அவன் கவர்ந்து வந்த ஆண்களின் எண்ணிக்கை மிக பலவாயினும் அவற்றை முழுவதுமாக அவன் உடைமை பூணவில்லை. விடிவதற்குள் மத்து கடை ஒலி கேட்பதற்குள் அவை அவ்வூர் குடிகளுக்கு உரிமையாயின. அவற்றால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை, அதாவது உடைமை இல்லை என்கிறார். உடைமை நாகரிகத்தைச் சேர்ந்தவனுக்கு ஆழ்வினை வழியாக செல்வத்தை ஒருவன் உடைமை கொள்ளுவது இயல்பான நடவடிக்கையாக கொள்ளப்பட்டது. இது உடைமை சமூகத்தினுடைய வழக்கம். எனவே ஒருவனோடு போர் தொடுத்து அவனுடைய பொருளை கைப்பற்றுவது என்பது உடைமை சமூகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் உடைமை நாகரிகத்திற்கு முந்தைய பெருங்கற்கால இனக்குழு சமூகங்களிலே பாதீடு, பகிர்வு, கூட்டு உண்ணல் என்பவை ஒரு பொருளாதார நடவடிக்கையாகவும் கலாச்சார நடவடிக்கையாகவும் இருந்தன என்பதை ராஜ்கௌதமன் எடுத்துக்காட்டுகிறார். உண்டாட்டு என்பது பாணர் மரபிலே பகிர்ந்து உண்பது. ஆனால் இதே உண்டாட்டு அரச மரபிலே கொள்ளையடித்த பொருட்களை வரிசை அறிந்து அரசனிடம் இருந்து பெறுவது என்பதாக மாற்றமடைகிறது. இந்த 2 பெரும் மாற்றங்களை நாம் பார்க்கலாம். எனவே ஒரு இடத்தில் பகிர்ந்து உண்ணுவதாகவும் ஒரு இடத்தில் அரசனிடமிருந்து பெறுவதாகவும் இது முன்வைக்கப்படுகிறது என்பதையும் ராஜ்கௌதமன் சுட்டிக்காட்டுகிறார். இனக்குழு சமூகத்தில் பாதீடு, உண்டாட்டு என்பது எவ்வாறு இருந்தது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார். பாணர், விரலி, துடியன் முதலான பாணர் மரபினருக்கும் குழு தலைவனுக்கும் இருந்த உறவினை ராஜ்கௌதமன் மிக விரிவாக எடுத்துக்காட்டுகிறார். வேடர் குலத்தாரின் வாழ்க்கை, புன்புலத்து வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய பற்றாக்குறை, நீர் கூட பற்றாக்குறையாக இருந்த தன்மை, தினையை வீட்டுக்கு வெளியே காய வைத்து காட்டு புறாக்களை பிடித்தல், அதிலே இருந்து கால்நடைகளை வளர்த்தல் என இந்த வேடர் குலத்தாரினுடைய வாழ்க்கையை குறித்து மிக விரிவாக ஆழமான செய்திகளை தருகிறார் ராஜ்கௌதமன். குழு தலைவர்களில் சிலர் அன்று வேந்தன் விடுத்த போர் தொழிலுக்கு சென்று பாதீடு பெற்ற வழக்கம் பற்றிய பதிவுகளும் சங்க இலக்கியங்களிலே இருக்கின்றன என்கிறார் ராஜ்கௌதமன். இனக்குழு மக்கள் படிப்படியாக நிலக்கிழமை சார்ந்த குடிகளாக மாற்றமடைந்தார்கள் என்கிற இந்த மாற்றத்தை ராஜ்கௌதமன் விவாதிக்கிறார். ஆணிரை மீட்டலில் ஆயர் மக்கள் இடம்பெற்றிருக்க சாத்தியம் இருந்தது என்கிறார் அவர். எயினர் கால்நடை வளர்ப்புக்கு மாறாத நிலையும் மாறிய நிலையும் சங்க இலக்கியங்களில் காண கிடைப்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். எயினர் வாழ்க்கை குறித்த விரிவான சித்திரத்தை ராஜ்கௌதமன் இந்த நூலிலே தருகிறார். அதைப்போல ஆரலை கள்வர் என்று சொல்லப்படக்கூடிய வழிப்பறி கள்வர்கள், அவர்கள் சாந்து என்று சொல்லப்படக்கூடிய வணிக குழுக்களிடமிருந்து கொள்ளையடிப்பது, அவர்களை கொன்று கொள்ளையடிப்பது என்பதை போன்ற நடைமுறைகளை எவ்வாறு கை கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவர் விளக்குகிறார். இறைச்சிக்காக கள்ளுக்காக ஆணிரைகளை கவர்ந்த மழவர் குடியை பற்றியும் அவர் விவரிக்கிறார். வேட்டையோடு கொன்று தின்னும் பழைய நடவடிக்கையிலிருந்து இவர்கள் முற்றிலும் மாறாத நிலையில் இருந்தார்கள் என்பதை அறிவதற்கு மானிடவியல் கருத்துக்கள் துணை புரிகின்றன என்கிறார் ராஜ்கௌதமன். இவ்வாய்வின் முடிவுகளை 11 குறிப்புகளாக தொகுத்து தருகிறார் ராஜ்கௌதமன். நண்பர்களே, இந்த நூலினுடைய பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 2வது கட்டுரை பாணர் புலவர் மரபுகளில் களவு என்பதாகும். களவு, கற்பு சார்ந்த பாடல்களுக்கு உரிய கச்சா பொருள் பலவும் புலவர் மரபுக்கு முந்தியவை என்கிறார் அவர். தனிப்பட்ட புலவரின் படைப்பாக இவையெல்லாம் இருக்கவில்லை. மாறாக வாய்மொழி மரபாக பாணர் பாடல்கள் வழியாக கற்றறிந்த சென்னா புலவர்கள்
படைத்தவை இவை என்கிறார் ராஜ்கௌதமன். பாணர் மரபின் களவு பாடல்களில் பெண்கள் சிறப்பிடம் பெறக்கூடிய தன்மையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். தலைவி, தோழி, நற்றாய், செவிலி என இந்த மரபிலே பெண்கள் எவ்வாறு முதன்மை பெறுகிறார்கள், எவ்வாறு சிறப்பிடம் பெறுகிறார்கள் என்பதையும் ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். களவு வாழ்வில் காதலி காதலனிடம் தன்னை பகலிலோ இரவிலோ வந்து சந்திக்க கூறும் இடங்கள் எல்லாமே இருவருக்கும் பழக்கமான இடங்களே. இவர்கள் இவ்வாறு சந்திக்கக்கூடிய இடத்தை குறியிடம் என்று சொல்லுவார்கள். காதலி தன்னை காதலன் எங்கே வந்து சந்திக்கலாம் என்று குறிப்பிட்டு சொல்லுவதை குறியிடம் என்பார்கள். இந்த குறியிடம் அது பகலாக இருந்தாலும் சரி அல்லது இரவாக இருந்தாலும் சரி, இந்த குறியிடம் என்பது இருவருக்கும் பழக்கமான இடம் என்கிறார் ராஜ்கௌதமன். மலைப்பகுதிகளில் வாழ்ந்த குன்றக்குறவ குடிப்பெண்கள் காதலனுக்கு கூறக்கூடிய குறியிடங்கள் திணை விளையும் விளைநிலங்களைச் சேர்ந்த புனல், ஏனல், பரன், வேங்கை மர நிழல், அருவி, சுனை, வீட்டு படப்பை, தனிநிலை இதனம், மரம் மிகுந்த காடு ஆகியவை ஆகும். எனவே இவர்கள் புழங்கக்கூடிய இந்த இடங்களையே தன்னுடைய காதலனுக்கான குறியிடமாக இந்த குன்றக்குடி பெண்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொல்குடி சமூகங்களில் இந்த இடங்களுக்கு இடையிலும் இருந்த பூர்வீக உறவுகள் புலவர் மரபிலே பதிவாகி இருக்கின்றன என்பது ராஜ்கௌதமனுடைய கருத்தாகும். அதாவது இன விருத்தியும் உணவு உற்பத்தியும் வரலாற்றுக்கு முந்தைய தொல்குடி சமூகங்களின் ஆதார உயிரியல் செயல்பாடுகளாக இருந்தன என்கிறார் அவர். ஒரு தொல்குடி சமூகத்தினுடைய உயிரியல் செயல்பாடுகள் எவை? இன விருத்தியும் உணவு உற்பத்தியும். இந்த இரண்டும் அக்கம்பக்கமாக இணைந்து பிணைந்திருந்தன என்பது தொல்குடி சமூகத்தினுடைய செயல்பாடாக அமைகிறது. ஆனால் பிற்காலத்திலே இந்த நடைமுறை என்பது மாறுகிறது. ஆண்கள் தலைமையேற்ற கால்நடை மற்றும் வளர்ச்சியடைந்த வேளாண் நாகரிகங்களுக்கு முந்தைய பூர்வகால சமூகங்களில் மேற்சொன்ன இருவகையான உயிரியல் தேவை நிவர்த்திகளிலே மகளிர் குழுநிறை முக்கிய பங்கு ஆற்றியது என்கிறார். எனவே மகளிருக்கு இவற்றிலே மிக முக்கியமான பங்கு இருந்தது என்கிறார் அவர். மாந்தரீகம் இதற்குரிய பிரதான கருத்தியல் உறவாடலாக இருந்தது என்கிறார் ராஜ்கௌதமன். எப்படி மாந்தரீகம் என்பது ஒரு முக்கியமான கருத்தியல் உறவாடலாக அமைந்திருக்கும்? மகளிர் மரக்கிளைகளில் கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுவதாலும் விளைநிலங்களில் அவர்களது உடல் தீண்டுதல் நிகழ்வதாலும் களவு புணர்ச்சியில் அவ்விடத்தில் நிகழ்வதாலும் ஆயத்தின் குரூப் ஆஃப் வெர்ஜின் செழிப்பு தன்மை புலன்களுக்கு தொற்றிக்கொள்வதாக நம்பிக்கை நிலவிய காலம் இது என்கிறார் ராஜ்கௌதமன். எனவே பெண்கள் ஊஞ்சலாடுவது, விளைநிலங்களிலே அவருடைய உடல் படுவது, களவு புணர்ச்சியிலே அங்கே புணர்ச்சி நிகழ்வது ஆகிய காமச் செயல்பாடு ஆகியவற்றெல்லாம் அந்த நிலம் செழிப்புறும் என்பதாக ஒரு நம்பிக்கை நிலவியது என்பதையும் ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். பாணர் மரபில் இந்த நம்பிக்கை சடங்கு பாடல்களிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் அவர். ஆதி சமூகத்தின் அறமும் ஆக்கமும் இனவிருத்தியையும் உணவு சேகரிப்பையும் பற்றியவையாக இருந்தன. ஆயத்து மகளிர் வீட்டிற்கு வெளியே உணவு கிட்டும் புலங்களிலே சுதந்திரமாக விளையாடி ஆண்களோடு அப்புணங்களில் புணர்ந்து திளைப்பது அச்சமூகத்திற்கான அறமும் ஆக்கமுமாக இருந்திருக்க கூடும் என்று அவர் கணிக்கிறார். ஆனால் இந்த அறமும் ஆக்கமும் ஆன இந்த மரபு, புலவர் மரபு இந்த கருத்தினை எடுத்துரைத்த போது இந்த பாணர் மரபின் அறத்தையும் ஆக்கத்தையும் மனதிற்கொண்டதா என்பது சந்தேகமே என்கிறார் அவர். களவு இன்பம் பழியோடு சேர்க்கப்படுகிறது. களிய காதலர் ஆயினும் சான்றோர் பழியோடு வரும் இன்பம் வெக்கார் வரைவின் எவனோ வான்தோய் வெற்ப என அகநானூறு 112வது பாடல் குறிப்பிடுகிறது. களவு இன்பம் பழியோடு இங்கே சேர்க்கப்படுகிறது. இந்த இன்பம் கற்பு மனம் என்ற சடங்கினால்
பழி அற்றதாக ஆக்கப்பட்டது என்கிறார் ராஜ்கௌதமன். திருமண உறவு என்பது பாதுகாப்பான பாலியல் சுகம் தருவதாக போற்றப்பட்டது. ஐங்குறுநூற்று பாடல் ஒன்று இப்படி சொல்லுகிறது: தலைவனும் தலைவியும் படுக்கை அறையில் ஒன்றாக படித்திருக்கிறார்கள். இந்த காட்சியை காண்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றுதான், விலக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த இருவருக்கு இடையிலே மற்றும் ஒரு உயிரை கொண்டு வந்து வைப்பதன் வாயிலாக இந்த காட்சி காணத்தக்கதாக ஆகிறது என்பது ஐங்குறுநூற்று புலவர் ஒருவருடைய கருத்தாக அமைகிறது. மரி இடைப்படுத்த மான் பிணை போல என்று மான்குட்டி இடையிலே படுத்திருக்கிற போது ஆண்மானும் பெண்மானும் எவ்வாறு தழுவிக்கொண்டு படுத்திருக்கின்றனவோ அப்படி தலைவனும் தலைவியும் தன்னுடைய புதல்வனை தழுவி படுத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுவதன் வாயிலாக இது காண்பதற்குரிய காட்சியாக முன்வைக்கப்படுகிறது. எனவே இப்படி திருமணம் என்பது பழி அற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனி இடத்தில் சந்திப்பதோ அல்லது ஒன்றாக வாகனங்களில் பயணப்படுவதோ ஒரே இடத்தில் இருப்பதோ என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் இருப்பது, ஒன்றாக வாகனத்தில் பயணப்படுவது என்பதை எது சாத்தியமாக்குகிறது என்றால் இவர்கள் இருவருக்கும் இடையிலான திருமணம் என்ற ஒரு நிகழ்வுதான். எனவே அதற்கு முன்பு, திருமணத்திற்கு முன்பு தவறாக சொல்லப்பட்ட ஒன்று திருமணத்திற்கு பிறகு அது அறமாக, அது சமூக நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே இணைத்து சிந்தித்து பார்க்கலாம் நண்பர்களே. தொல் சமூகத்தில் களவு என்பது பழியானது அல்ல. அது திருமணத்திற்கு முன்பு ஆணையும் பெண்ணையும் தயார்படுத்தும் கட்டத்தைச் சேர்ந்தவை என்ற குறிப்பை தருகிறார் ராஜ்கௌதமன். இவை ஒட்டுமொத்த மன வாழ்வின் ஒரு பகுதியே அன்றி பழியோ அரண் அற்றதோ அல்ல என்கிறார் ராஜ்கௌதமன். ஆதிவாசி சமூகத்தில் களவு என்பது சமூக உருவாக்கம் சார்ந்த ஒரு யதார்த்தம். புலவர் மரபிலே அது ஒரு நாடக நிகழ்த்து கலை, காமிய கலை நோக்கில் ரசிக்கத்தக்க ஒன்று, அவ்வளவே. எனவே ஒரு சமூக நடைமுறையாக தொல்குடி சமூகத்திலே இருந்த ஒன்று பிற்காலத்திலே ஒரு இலக்கிய நடைமுறையாக, ஒரு நிகழ்த்து கலையாக, மனதிலே ரசிக்கத்தக்க ஒன்றாக மட்டுமே காணப்படுகிறது என்கிற மிக நுட்பமான ஒரு தன்மையை ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் கூட தன்னுடைய ஒரு கவிதையிலே இதை போன்ற ஒன்றை சுட்டிக்காட்டியிருப்பார். நாடகத்தில் காதல் என்றால், சினிமாவில் காதல் என்றால் வரவேற்கக்கூடியவர்கள் யதார்த்தத்திலே அதை வரவேற்பதில்லை என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார் என்பதையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஒரு புது கவிதை: பொறுக்கி சினிமாவில் ஆபாசம் ரசித்து, பொறுக்கி பத்திரிகையில் ஆபாசம் ரசித்து, போகிற வருகிற பெண்களையெல்லாம் கிண்டல் செய்த ஒருவன் தன் தங்கையை எவனோ இடித்து விட்டான் என்று தாம் தூம் என்று குதிக்கிறான் என்ற பொருளிலே ஒரு புது கவிதை படித்ததாக நினைவு. எனவே காதல் போன்ற ஒழுகலாறுகள் இலக்கியங்களில், நாடகங்களில், சினிமாக்களில் காதல் என்றால் ரசிக்கலாம். ஆனால் மக்களினுடைய நடைமுறை வாழ்வுக்கு இது பொருந்தாது என்று நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய பெரியவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் காதல் என்பதிலே நாடக காதல் என்ற ஒரு புதிய பதத்தையும் கண்டுபிடித்து தமிழ்கூறு நல்லுலகிற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. எனவே ஒரு சமூக நடைமுறை என்பது ஒரு இலக்கிய நடைமுறையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது என்பதை ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். மனவாழ்வின் எதிர்மறை அம்சங்கள் சங்ககால புலவர் மரபின் களவு கற்பு பாடல்களில் பதிவாகவில்லை என்கிறார் ராஜ்கௌதமன். திருமணத்திற்கு உடன்பாடான அம்சங்கள், அதனுடைய மேன்மையான அம்சங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் திருமண உறவுகளிலே இருக்கக்கூடிய எதிர்மறை அம்சங்கள் அவை பதிவாகவில்லை என்கிறார். பதிவாகவில்லை என்பதால் அவை அன்று இல்லாமல் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். களவு புணர்ச்சியில் காமம் ஒரு நோயாகவும், புணர்ச்சி அதற்குரிய மருந்தாகவும், பெண் உடலை நலனை ஆண் உண்பதாகவும், பெண்ணின் நாணத்தை காமம் அகற்றுவதாகவும்,
ஆணின் உயிரை வாங்குவதாகவும் வர்ணிக்கப்படுகின்றன. உடைமை நாகரிக தணிக்கை சமூகத்தில் காமம் என்பது மனத்தால், மனத்திற்குள், அதாவது மூளையால் எண்ணி கழிக்கின்ற, நெடிது நீட்டி சுவைக்கின்ற காமியமாக மாற்றப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் என்கிறார். காமியம் என்பதை எரோட்டிசம் என்கிற பொருளிலே அவர் பயன்படுத்துகிறார். எனவே இந்த உடைமை சமூகத்திலே இது மனத்திற்குள்ளே எண்ணி கழிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாக உருவாக்கப்பட்டு விட்டது, அல்லது மூளைக்குள்ளே எண்ணி சிந்திக்கக்கூடிய ஒன்றாக மாற்றப்பட்டு விட்டது, அல்லது நெடிது நீட்டி சுவைக்கிற எரோட்டிசமாக, காமியமாக மாற்றப்பட்டு விட்டது என்கிறார் ராஜ்கௌதமன். நெய்தல் திணை பாடல்களிலும் குறிஞ்சி திணை பாடல்களிலும் காதலனை தன்னுடைய இல்லத்திற்கே அழைத்து அவனோடு கூடுவது என்பதை குறித்த ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன என்பதை ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். அதாவது தன்னை சந்திக்க வரக்கூடிய காதலனை, தலைவனை தலைவி தன்னுடைய இல்லத்திலேயே வந்து தங்குமாறு வேண்டுவாள். தொல்குடி வழமையாக ஒரு வழமை இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியம் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது இரவிலே வீட்டினுடைய கதவினை அடைப்பதற்கு முன்பாக வீதியிலே எட்டி பார்த்து, யாரேனும் விருந்தினர்கள் இருக்கிறீர்களா, வீட்டிற்குள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு தொல்குடி வழமை இருந்திருக்கிறது என்பதை நாம் சங்க இலக்கிய பதிவுகளிலே பார்க்கிறோம். அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தலைவி தலைவனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறாள். இல்லத்திலே வந்து தங்கக்கூடிய தலைவன் அன்னை உறங்கிய பிறகு, தந்தை உறங்கிய பிறகு, அல்லது பணி நிமித்தம் வெளியே சென்றிருக்கிற போது அவன் தலைவியை புணருவான் என்பதாக அகப்பாடல்கள் சுட்டுகின்றன. இதை ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். காலையில் புணர்ச்சிக்கு பிறகு தலைவியை சந்திக்கிற தாய்க்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அதாவது தலைவியினுடைய உடலிலே சந்தன வாசனை வீசுகிறது. எனவே தாய் தலைவியை பார்த்து ஐயமுற்று கேட்கிற போது தலைவி சொல்லுகிறாள், தலைவி சமாளிக்கிறாள். அந்த வாசனை எப்படி வந்தது என்பதை குறித்த ஒரு திசை மாற்றத்தை தாயிடம் ஏற்படுத்தி விடுகிறாள் என்று பார்க்கிறோம். எனவே தலைவனும் தலைவியும் இரவில் கூடுவதற்காக எழுந்து அசைந்தபோது அதை தாய் கண்டு மறுநாள் தோழியிடம் கேட்கிறாள். தோழி சொல்லுகிறாள், அன்னையே, நீ இரவிலே கனவு கண்டிருப்பாய், கனவைத்தான் உண்மை என்று நம்பியிருக்கிறாய் என்று தாயை ஏமாற்றுகிற செய்கையையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த முதியவளினுடைய நினைவுகளை அதை காரணமாக காட்டி இப்படியான ஒரு விளையாட்டு என்பது நடக்கிறது என்பதையும் ராஜ்கௌதமன் சுட்டிக்காட்டுகிறார். காதலன் விருந்தினன் போல காதலி வீட்டிற்குள்ளே புகுந்து அவளோடு கூடுவதும் உடன்போக்குவதும் அமைகின்றன. தொல்குடி பெருஞ்சமூகங்களில் ஒரு வீட்டிற்கு விருந்தினனாக வரும் அதே குடியைச் சேர்ந்த ஆணுக்கு அவ்வீட்டு பெண்ணை புணரத் தருவது விருந்தோம்பலின் ஒரு அங்கமாக ஏற்றிருந்தது தெரிகிறது என்கிறார் ராஜ்கௌதமன். வடமொழியில் தோன்றிய கிருக சூத்திரங்களில் விருந்தோம்பலை அதிதி பூசை என்று குறித்துள்ளனர். அதிதி பூசையில் அதிதிக்கு, அதாவது விருந்தினனுக்கு, வீட்டு பெண்ணை காமக்கூட்டத்திற்கு வழங்குவது அரிதாக குறிக்கப்பட்டுள்ளது என்கிற குறிப்பையும் அவர் எடுத்து காட்டுகிறார். உலகெங்கும் தொல்குடி சமூகங்களில் இந்த வழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கிறது. இதை எவ்வாறு தமிழ் சமூகம் கொண்டிருக்கிறது என்பதையும் ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். வரலாற்றுக்கு முந்தைய ஆதிவாசிகளின் நாகரிகத்தில் நடைமுறை சமூக மரியாதையாக இருந்த வழக்கம் சங்ககால உடைமை நாகரிகத்தில் களவு புணர்ச்சிக்கு உரியதோர் உபாயமாக மாற்றமடைந்திருப்பதை காட்டுகிறது என்கிறார் ராஜ்கௌதமன். துரோபிரியாண்டர் ஆதிவாசி சமூகத்தின் நடைமுறையை ஆங்காங்கே சுட்டிக்காட்டி இக்கருத்துக்களை விளக்குகிறார் ராஜ்கௌதமன். அதாவது துரோபிரியாண்டர் என்கிற ஆதிவாசி சமூகத்தில் இப்படியான காதல் ஒழுகலாறுகள், காம ஒழுகலாறுகள் இருந்திருக்கின்றன. அவை நம்முடைய பண்டைய சங்க இலக்கிய சமூகத்தோடு பொருந்தி வருகின்றன என்பதை ராஜ்கௌதமன் எடுத்து காட்டுகிறார். அதை போல இந்த நூலிலே உடன்போக்கு குறித்த கருத்துக்களையும் அவர் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். உடன்போக்கு என்பது
சங்க சமூகத்தால் எவ்வாறு பார்க்கப்பட்டது, அது அறம் சார்ந்தது என்று முன்வைக்கப்பட்டது. இப்படி உடன்போக்கு அறம் சார்ந்தது என்று கருதப்பட்டாலும் பிறரால் பழிக்கப்படும் செயல் என்று பார்த்ததும் நிகழ்ந்திருக்கிறது என்கிறார் ராஜ்கௌதமன். பாணர் மரபில் உடன்போக்கு மதிப்பிறக்கம் செய்யப்பட்டிருக்காது. வேளாண் தனியுடைமை நாகரிகத்தின் சமூக உறவுகளில் களவு புணர்ச்சியும் அதன் ஒரு முடிவான உடன்போக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகிவிட்டன என்கிறார் ராஜ்கௌதமன். எனவே இவற்றில் கிட்டுகிற இன்பம் சான்றோர் பழிக்கு உள்ளான இன்பமாகும் என்ற மதிப்பீடும் உருவாகிவிட்டது என்கிறார். ஒரு தளத்தில் சமத்துவம் இல்லை, மற்றொரு தளத்தில் பாலியல் சமத்துவம் உண்டு. இவ்விரண்டு நிலைகளுக்கு இடையில், அதாவது டயக்ரோனிக் சின்க்ரோனிக் இடையில் உண்டாக்கப்படும் மோதலே புலவர் மரபின் இலக்கிய ஆக்கத்தின் உள்ளார்ந்த கலாச்சார சிக்கலாக இருக்கிறது என்கிறார் ராஜ்கௌதமன். நண்பர்களே, இந்த நூலினுடைய கட்டுரையை இப்படி முடிக்கிறார் ராஜ்கௌதமன். மூவேந்தர்களையும் தமிழ் பெண்களின் கற்பையும் பற்றி பேசி பேசி சுயமோகத்தில் ஆழ்ந்து சொக்கிப்போன காலம் மலையேறிவிட்டது. முருகு போல தமிழ் இனத்தை அறிவியல் பலத்தால் அகழ்ந்து ஆய்ந்து உலகத்தின் பார்வையில் நிலை நிறுத்தும் அதன் மூல வீரியத்தின் உள்ளார்ந்த இனக்குழு கட்டமைப்பை கண்டறிவதும் கடமையாகிறது என்கிறார் ராஜ்கௌதமன். இதனை நிறைவேற்றுவது சாதியத்தால் சாத்தியமில்லை. சாதியத்தின் பதுக்கை மீது இது சத்தியம் என்கிறார். பதுக்கை என்பது கல்லறை. எனவே சாதியத்தின் கல்லறை மீதுதான் இது சாத்தியம் என உறுதிபட கூறி இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் ராஜ்கௌதமன். நண்பர்களே, ராஜ்கௌதமனின் இந்த ஆகோள் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் சிறு நூல்தான். ஆனால் அது ஒரு சிறு நெருப்பை போல இருக்கிறது என்பதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுவரை சங்க இலக்கியங்கள் பற்றி கொண்டிருக்கக்கூடிய பார்வைகளை தலைகீழாக போட்டு பற்றி எரிக்கும் பெரும் தீயாக அது கனலுகிறது. புதிய சிந்தனைக்கு தயாராக இருக்கும் எவரும் ராஜ்கௌதமனை படிக்கலாம். புதிது எதுவும் தேவையில்லை, பஜனை பாடுவதே சுகமானது என்போர் தயவு தாட்சண்யமற்று ராஜ்கௌதமனை நிராகரிக்கலாம். நன்றி.